வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி டீ கடையில் பண்ணுற மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. உள்ள சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காத மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் கலர்லாம் மாற தேவையில்லைங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி நல்லா கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. ஃபைனாக கட் பண்ணி சேருங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியாது சாப்பிட போது. இது கூட 2 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் போல் வதக்கி கொடுங்க. இதோட 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூட ஒரு கையளவு கொத்தமல்லி இலை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஆற விடுங்க. அப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மிக்சருக்கு மட்டும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை இந்த மாதிரி உருண்டையாக கையில் பிடிச்சி எடுத்து வச்சுருங்க ஒரு பிளேட்டில். உருளைக்கிழங்கு உருண்டையாக பண்ணுறத நம்ம அமுக்காமல் இந்த மாதிரி தான் அந்த மாவில் போட்டு டிப் பண்ணி அப்படியே சூடான எண்ணெயில் போடுங்க. ஒன்றா போடுங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. அதனால் நம்ம 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ணாலே போதும். கலர்லாம் கோல்டன் ப்ரௌனாக மாறி நல்லா வந்துடும். 5 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. அப்போ எண்ணெயாக இருக்காது. சுட சுட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.